கிச்சன்ல ரொம்ப சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா, கோபி மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மறக்காம உங்க கமெண்ட்ஸ போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு, பெல் ஐகான மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் காலிஃப்ளவர் மசாலா ரெசிபி செய்யறதுக்கு ஒரு அகலமான பேன்ல எண்ணெய் ஊத்தி காஞ்சதும், சோம்பு போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்த போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேலு உப்பு, மற்ற மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சீரகத்தூளுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமேலு காலிஃப்ளவரை சேர்த்திக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக நான் வெட்டி ஒரு 2 நிமிஷம் உப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவிட்டேன். சுடு தண்ணி போட தேவையில்லை. இப்போ இந்த மசாலாக்குள்ளே காலிஃப்ளவரை போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுங்க போதும். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ இது ரொம்ப சிம்பிள் தான். பட் வந்து இந்த காலிஃப்ளவர் பூலாம் உடையாமல் அந்த மாதிரி குழஞ்சி போகாமல் இருக்கணும்னா கரெக்டாக நான் சொன்ன இதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் சரியாக வந்து இதே டெக்ஸ்சரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி மசாலா நல்லா கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. திருப்பியும் வந்து ஜென்டிலாக நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கிருங்க. சூப்பர் சுவையான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.